பாசிப்பருப்பு தேங்காய் வச்சு திரட்டு ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். பாசிப்பருப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 கப் அளவு எடுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக வந்து ஒரு பேனில் நெய் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுள்ள பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை வந்து நம்ம வறுத்து விட போகிறோம். பொன் வறுவலாக வந்து இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்து விடணும். இதை வந்து வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் பதம் வந்து நம்ம வறுத்து விட்ட அதுலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுள்ள துருவிய தேங்காய் சேர்த்து அதையும் வறுத்து விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காவும் பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுறணும். இதை நல்லா வறுத்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து விடணும். வறுத்துட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சு இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு அதோட நிறம் வந்து இந்த அளவு வந்து மாறினா போதும் நம்மளுக்கு. இது வர வரைக்கும் இதை வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து மையாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஜாரில் மாற்றியாச்சு. மாற்றிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி இதை மையாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 1.5 கப்புக்கு மேலேயே வந்து தண்ணி வந்து இழுத்துச்சு இதை அரைக்கிறப்ப. இப்போ அரைக்கிறது பதம்னு பார்த்தீங்கன்னா நல்லா மையாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அரைக்கணும். எனக்கு வந்து அந்த மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கே வந்து தண்ணி ஊற்றி தான் நான் அரைச்சேன். இப்போ இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் இதோட பதம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். மையாக அரைஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் செய்யலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து ஒரு அகலமான கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன் நான். நெய் வந்து நல்லா உருகின உடனேயும் நம்ம வந்து பாசிப்பருப்பு தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து வேக விட போகிறோம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட போகிறீங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சுருள இதை வந்து நம்ம வேக விட போகிறோம். இப்போ தண்ணியும் நல்லா நிறையா தண்ணி ஊற்றி தான் இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்திருக்கோம். அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து அவ்வளோக்கா தேவைப்படாது. அந்த தண்ணியே போதும் உங்களுக்கு. அரைச்சி எடுத்ததுலேயே தண்ணி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கட்டிப்படும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டு நீங்கள் இதை வந்து நல்லா கிளறி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நாட்டு சர்க்கரை வந்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா கல் இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நாட்டு சர்க்கரை வந்து கரெக்டாக மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் அளவுள்ள நாட்டு சர்க்கரை இது. அதை சேர்த்துருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் மண் எதுவுமே இல்லை. அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதுக்கு நான் வந்து 1.5 கப்பு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு நாட்டு சர்க்கரை. இப்போ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக சேர்த்திங்கன்னா 1.5 கப் அளவுள்ள நாட்டு சர்க்கரை எடுத்து நீங்கள் வந்து பாகு காய்ச்சி இருத்தி ஊற்றிக்கோங்க. இதில் கல் இல்லாதனால 1.5 கப் மெஷர் பண்ணி அப்படியே ஊற்றிருக்கேன் நான். அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அப்படியே நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுட்டு முந்திரி பாதாம் இதை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம செஞ்சிருக்க ஸ்வீட்டில் வந்து இதை வந்து தாளிப்பை வந்து தூக்கி நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம அந்த ஸ்வீட்டில் வந்து நம்ம கொட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் நெய் இருக்குது. நல்லா வந்து வெந்துடுச்சு இந்த ஸ்வீட்டு. இது நல்லா கோயில் பிரசாதமாகவும் இதை சாப்பிட நல்லாயிருக்கும். வெளியில் கொடுக்கையும் நல்லாயிருக்கும். இப்போ பொறுமையாக இதை வந்து நல்லா உடச்சி விட்டு இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம கிண்டணும். பாருங்கள், இது இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. அழகாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து திரண்டு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அல்வா பதம் மாதிரி நல்லா இந்த நெய்யோட இந்த ஸ்வீட் வந்து திரண்டு வந்துடுச்சு. அழகாக வந்து பாசிப்பருப்பு தேங்காய் திரட்டு ஸ்வீட் வந்து ரெடி.